முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அருந்தக்கூடிய பானங்கள் காலை பானம். ப்ரோபயாட்டிக்னா நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பிற நுண்ணுயிரிகளை மிகச் சரியான அளவில் கொடுக்கறது நீராகாரம். நாம் ஏன் குடிக்கக்கூடாது? இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் விற்கிறான், ஸ்ப்ரே ட்ரைடு ரைஸ் போரிஜ். இரண்டுக்கும் பொதுவாக தொற்று நோய்க்கான எதிர்ப்பாற்றலுக்கு நாம் எடுக்கக்கூடிய மெனக்கடலும், தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நம் வீட்டில் இறுக்கி பிடிக்காமல் இருப்பதற்கும் ஒரு சில மெனக்கடல்கள், ஒரு சில கரிசனங்கள் நாம் தினம் என்ன செய்யணும், அதைத்தான் சுருக்கி சொல்லிவிட்டு விடை வரலாம் நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அருந்தக்கூடிய பானங்கள் காலை பானம். அத்தனை பேரும் காஃபி, டீ இல்லைன்னா பாலில் ஏதோ ஒன்று போட்டு குடிக்கிறது. குழந்தைகளாக இருந்தால் வீட்டில் அவனை நான் என்ஷூர் கொடுக்குறேன் சார், நான் காம்ப்ளான் கொடுக்குறேன், 8 அடிக்கு வளருமா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் வாங்கி வச்சு அதில் கலந்து கொடுக்குறோம். இதே வீட்டில் நான் மற்றவங்கன்னா, நான் எதை வேணாலும் பத்தியம் எழுத போவோம், நாங்கள் மருந்து எழுத போனால் சார் என்ன பத்தியம் வேணாலும் எழுதுங்க சார், அந்த காப்பியை மட்டும் நிறுத்திடாங்க, செத்து போயிடுவேன் சார், தலைவலி வந்துடும் சார், இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிறோம். நான் காஃபி வேணும், சில பேர் டீ, சில பேர் பானம். இதில் எதை நம்ம எடுத்துக்கலாம்? எல்லாருக்கும் ஒரு தோணும், காலையில் எடுக்கக்கூடிய அந்த காஃபி டீ 200 வருஷமாக தான் வந்துருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தானே இருந்தோம். காலையில் இருந்துச்சு என்ன குடித்தோம்? உழவர்கள், வெளியில் வேலை செய்ய போகிறவங்க அத்தனை பேரும் நீராகாரம் கொடுத்தாங்க. நீராகாரம் என்ன? முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் மூலம் மோர் விட்டு உப்பு போட்டு காலையில் குடிச்சிட்டு கிளம்பி ஏற்றிக்கிட்டு வெளியே போனாங்க. ரொம்ப அவமானமாக அதை பார்த்தார் மக்கள். சாதத்தை குடிச்சிட்டு போகிறான்னா டீங்கிறத விட்டுட்டு அப்படின்னா. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் விற்கிறான், ஸ்ப்ரே ட்ரைடு ரைஸ் போரிஜ், கேப்சூல்ஸ்ல வருது. என்ன தெரியுமா? அரிசி கஞ்சியை பொடி பண்ணி கேப்சூல் அடிச்சு விற்கிறான். நீராகாரமே நேரடியாக பாட்டில் பண்ணி இன்னைக்கு விற்பனைக்கு வந்தாச்சு. என்ன நடந்ததுன்னா, இந்த நீராகாரம்ங்கிற ஒரு விஷயம் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், நமக்கு பேர் தெரியாத பல பாக்டீரியா வைரஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. அத்தனைக்குமான மிக மிக சிறந்த உணவு நீராகாரம்னு இங்கே பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நிஃப்டம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க CFTRI அப்புறம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி 3 பேரும் ஆராய்ந்து சொல்லிட்டாங்க, நீராகாரம் குடி. நீராகாரம் ஒன்று போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ் எல்லாத்துக்கும் மிகச்சிறப்பானது நீராகாரம் சொல்லிட்டாங்க. நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்னா நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பிற நுண்ணுயிரிகளை மிகச் சரியான அளவில் கொடுக்கறது நீராகாரம். நாம் ஏன் குடிக்கூடாது? வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கொஞ்சம் சாதத்தை கூட வச்சு போட்டு மறுநாள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கரைச்சிட்டு காலையில் கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் இந்து உப்பு போட்டு காலையில் ஒரு டம்ளர் குடிக்கலாம். அது எவ்வளோ பெரிய வேலை செய்யும் தெரியுமா? அதுக்கு பேர் என்னென்னா செகண்ட் ஜீனோம்னு சொல்கிறான். ப்ரோபயாட்டிக்ஸுக்கு பேர் என்னென்னா கட் பயோம்னு பேர். கட் பயோம்னா குடலில் இருக்கக்கூடிய உயிரிகள், நான் அவனுடைய உணவு குழல் முடிகிற இடத்துல இருந்து வயிற்றினுடைய மலக்குடல் முடிகிற அளவு வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பேர் கட் பயோம். அது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஒரு சின்ன ஆராய்ச்சியில், அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி, உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும்.